கிஃப்ட் வாங்க வந்திருக்கோம். எதுக்கு, யாருக்கு கிஃப்ட்டு? இந்த பக்கம் பாருங்க, காரெல்லாம் இருக்கு. கேக்கு வெட்டுறதுக்கு தயாராகிட்டாங்க வாரிசும் பாத்திமாவும். வாழ்த்துக்கள். இது ஒரு சென்ட் பாட்டில், இது பேங்கிள்ஸ், அவ்வளவுதான். எனக்கு தான் gift. கிஃப்ட் வாங்க வந்திருக்கோம். எதுக்கு, யாருக்கு கிஃப்ட்டு? ஃப்ரெண்ட்ஸ், கோல்டன் ஷாப்புக்கு வந்திருக்கோம். என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு தெரில, பார்ப்போம். வாங்க கிஃப்ட் வாங்கிட்டு போய் ஒன்று கொடுக்கலாம். கிஃப்டெல்லாம் நிறையா அழகழகாக இருக்குது. ஆனால் என்ன வாங்குறதுன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், நகைப்பட்டிலாம் இருக்குல்ல, இந்த பக்கம் பாருங்க, காரெல்லாம் இருக்குது. சின்ன பிள்ளைக்கெல்லாம் காரு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். 2 பேரும் பெரிய ஆளாக இருக்காங்களே. குச்சி மிட்டாயா? ஃப்ரெண்ட்ஸ், கிஃப்ட்டு வந்து இங்கே வாங்கிட்டோம். அது இல்லாமல் நாங்கள் போய் வெளியில் போய் பூ இதில் வந்து வாங்கியிருக்கோம். அவங்க திருச்சியில் வந்து என்னென்னலாம் வச்சு நாங்கள் பெயிண்டிங் பண்ணிக்கணும் பார்ப்போம். இப்போயே பார்த்தனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அவங்களுக்கும் சர்ப்ரைஸாக இருக்கணும், அவங்களுக்கும் சர்ப்ரைஸாக இருக்கணுங்களா. இதுவே வெளியில் போய் நாங்கள் வாங்கி வந்து இது மறுபடியும் கடைக்குள்ளே போகிறோம். எடுத்து வச்சுட்டோம், பில்லெல்லாம் போட்டாச்சு. இதை பேக் பண்ணி வாங்குறதுக்கு கண்டிப்பாக போகிறோம். வாங்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே பாருங்கள், கேக்கு, ஐஸ் கேக் வாங்கியிருக்காங்க. இந்த கேக் வெட்டி ரொம்ப நாளாகவும் ஆயிடுச்சு, வருஷமாக ஆயிடுச்சுல. அதனால் இதில் பேரெல்லாம் எழுத முடியாது. அதனால் ஒரு போர்டு கொடுத்துருவாங்க, அதில் எழுது பேரை. அப்ராவுக்கும் அப்ரிக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, ஷாலெல்லாம் போட்டிருக்க, சும்மா போட்டிருக்கியா? அப்ரா, யாருக்குமா பர்த்டே? பாப்பாக்கா? அம்மாவுக்கு கல்யாண நாள், பாப்பாவுக்கு இல்லை. சரி, உனக்கு தான், உனக்கு தான். அக்காவுக்கும் பாப்பாவுக்கும் தான் பர்த்டே. யாருக்கு பர்த்டே? பாப்பாவுக்கு. எந்த பாப்பாவுக்கு? பேர் என்ன? உன் பேர் என்ன? பாப்பா பேர் சொல்லு. ஐஸ் கேக், ஐஸ்கிரீம் கேக்கு, நட்ஸ்லாம் போட்டு. இதோட ப்ரைஸ் எவ்வளோ? 500 ரூபாயா? 500 ரூபா தானே? 50 ரூபா ஏறிடுச்சா? முன்னாடி 500 ரூபா இருந்துச்சு, இப்போ 550 ரூபா. நல்லா இருக்குல்ல. ஸ்ட்ராபெரியா? பேரை எழுதிட்டாங்க. ஹாப்பி ஆனிவர்சரி. ஏன் உங்கள் 2 பேர் பேரையும் போடலாம்ல? ஹாப்பி ஆனிவர்சரி. வெட்டிங்க. சரி வெட்டுங்க, சாப்பிடுவோம். கரைஞ்சி போயிடப்போகுது ஐஸ்கிரீம். கேக்கு வெட்டுறதுக்கு தயாராகிட்டாங்க வாரிசும் பாத்திமாவும். இப்போ கேக்கு சாப்பிட்லாம். பாப்பா போகலையா கேக்கு வெட்ட? நீ போகலையா அம்மா கிட்ட? அதில் வெட்ட முடியாது, அது குச்சியில். இது ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும். 2 பேரும் ஆளுக்கு ஒரு கத்தியில் வெட்டுங்க, அக்காவும் தங்கச்சி. ஆமாம், பேபிக்கு வர சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? ஹாப்பி ஆனிவர்சரி வெட்டுங்க. ஆனிவர்சரி, இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் நிலமும் பெற்று நீடூழி வாழ்க. எப்பவும் இப்படியே இருக்கணும். வாழ்த்துக்கள். பிள்ளைக்கு கொடுங்க, பிள்ளைக்கு தானே ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். புள்ள கோவமா இருக்கு பாரு. நல்லா இருக்கா? ஐஸ்கிரீம், அதான் கிரீம், எல்லாம் கிரீம். எங்கள் அம்மா ஆசீர்வாதம் பண்ணுறத பாருங்கள். நீங்கள்லாம் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டாக சொல்லிட்டு போங்க.
கரைஞ்சி போச்சு ஐஸ்கிரீம். ஏய் இப்போ தான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏ போங்க, கேக்கு மாமா கேக்கு தானே வாங்கி சாப்பிட்டு வாங்க, போங்க போ போரி. கரைஞ்சி போச்சு. அதுக்குள்ள சாப்பிடா. கரைஞ்சி போச்சு ஐஸ்கிரீம். ரெண்டு கொடுப்போமா? பிளேட்டை பத்திரமா வாங்கிட்டோம், இதை பிரிக்க மாதிரி அப்படி இருந்தோம். இது வாங்க gift தாங்க வாங்க சர்ப்ரைஸ் வந்துட்டேன். வாங்க வாங்க சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் தான் பிடிக்கும் இது மஞ்சள் பசா. அது உங்களுக்கு எனக்கே மஞ்சள் வயசு இந்தாங்க. மஞ்சள் பசா. இது இன்னொரு வச்சிருங்க. அம்மாட்ட எங்க ஏய் என்ன இருக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு பாப்பா கூட சாப்பாடு புடிச்சுக்கோங்க थैंक यू அப்படியே கிட்டா இது வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் மம்மிக்கு கேக் எடுக்கணும் ஐஸ்கிரீம் பாப்பாக்கா வேணுமா? அந்த சேர் அங்கே தள்ளி விடுங்க. இதே சாப்பிடலையா? பரிசா? ஹேண்ட் பேக் சின்ன பேக் பாப்பாக்கு இல்லையா? இது அப்படியே போதுமா எடுக்கவா போதுமா? எனக்கு போதுமா? இவ்வளவு வாங்கி வச்சிருக்காங்க பையனா இருக்குமா போவாங்க ஆமாம். இங்க காட்டு. என்ன வெறும் மேக்கப் ஐட்டமா இருக்கு. அப்படியே வச்சு லாஸ்ட்ல காட்டிக்கலாம் காட்டுமா சரி எல்லாத்தையும் எடுத்து அப்படியே இதெல்லாம் கிளிப்பு அப்புறம் நான் வந்துக்கலாம் சேர்ந்து போடுங்க. ரப்பர் பேண்டு மண்பேடு நான் பிரிப்பேன். கிளிப்பு இங்க பிரிப்போமா? பிரிப்போமா? என்ன தைல பாட்டில் மாதிரி இருக்கு. தைல பாட்டில் மகாபாரதி என்ன பண்றது? செண்டு பாட்டில் வரகன் வாடா. இது மாமி வரட்டும். என் மாமா வாங்கி கொடுத்த கிஃப்ட் மாமிக்கு அப்படின்னு சொல்லு. அது மாமியோடே கா. பேங்கிள்ஸ் சரி அந்த gift யார் வாங்கினது எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லை அப்படியே கொடுத்தா அப்புறம் கொடுத்தா சரி இதெல்லாம் யார் வாங்கினது கேட்குறேன். தேவி நான் தான் வாங்கினது. அவள் நீ தானே கொடுக்கணும், நான் கொடுத்துருந்த பேபி. அது நான் வாங்கினது அவளை கொடுத்துருவோம், அவள் கொடுத்துருவா. கிஃப்ட் கொடுக்கணுங்கிறதே அப்படியோட ஆசை வாங்குறது நாங்க. ஓகேவா என்ன இதுன்னு காமிச்சுக்கோங்க வாங்க சரி கிட்ட வாங்க. பேங்கிள்ஸு அப்படியே வைமா கிளிப்பு ஒரு எடுத்து தோடு காட்டு. எல்லாத்தையும் காமிச்சாச்சு செயின் ஒரு தோடு ஒரு கிளிப்பு டபுள் பேண்டு இன்னொரு கிளிப்பு இது காஜல் நான் யூஸ் பண்ணுற காஜல் இது லிப் பாம் நினைக்கிறேன் லிப்ஸ்டிக்கு வேற இது ஒரு செண்டு பாட்டில் இது பேங்கிள்ஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் பேக் அப்புறமா வந்து நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு நான் கடையிலே சொல்லியிருப்பேன் பிரிக்கும் போது தான் நீங்கள் பார்க்கலான்னு. பாருங்க பிரிச்சோன்னு ஷாக் ஆகுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏப்பா, அட்டைப்பட்டியை பார்த்தோம்னா மாறிச்ச பாருங்களா. இதை நோட்டி வச்சுருவாங்க அதெல்லாம் இருக்கு. அட்டைப்பட்டியை பார்த்தவன அவனோட மளிகை கடை யாவும் ரியாக்ஷன் பிரிக்கட்டும். க்ளூ வேற கொடுத்துட்டீங்க நீங்க ஓப்பன். சரிங்க வாங்க இது வந்து மாமா இருக்கணும் என்ன கொடுத்திருக்காங்க gift என்ன செல்லு போட்டு ஆட்டாம கட் பண்ணிக்கோங்க பார்ப்போமா? அவளுக்கு gift பிரிக்கிறது இந்த பாப்போமா அப்படினா அப்புறம் சரி, மல்லிகை ஆயில் பெட்டியா இருக்கு. என்ன யாரும் பாத்துறீங்க? ஆயில் பெட்டியா இருக்குது. ஆயில் விலைக்கு ரெண்டு ஆயில் வாங்கி கொடுத்தாங்க போதும் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல பாரிஸ், அதுக்கு தான் வாங்கியிருக்கோம். ஆயில் பெட்டியா? ஆமாம் வர 20 வடை கேட்டாங்கன்னா போட்டு கொடுத்துருவோம். இல்லை நாங்கள் ஏதாவது gift வாங்கினோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. அதனால யோசிச்சு இல்ல எல்லாருக்குமே சரிதான். எப்படி கொடுத்தா அவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதனால யோசிச்சு வாங்கணும். அந்த கத்தி அந்த கேஸ் பிராண்டு கத்தி அந்த கத்தி எடுத்து கொடுங்க. அதான் கீழே கிடக்கல அந்த கத்தி. வேண்டாம் வேண்டாம் வேணாம், எடுத்து ரொம்ப நேரம் ஆகுமா? இருப்பா. என்ன ஒரு gift பிரிக்க முடியல உங்களுக்கு. பாப்போமா அப்புறம் பாப்போமா என்ன இருக்குன்னு.
என்னது இவ்வளவு பெரிய ஹேண்ட் பேக்கா இருக்கு? அதுல தான் இருக்கு மெயின் பாயிண்ட். பிரிங்க ஒரு ஜிப்பா ஹேண்ட்பேக் கிடைச்சிருக்கு. இல்ல ஒரு ஜிப்பா திறந்து பாரு. ஒரு ஜிப்பா ஃபர்ஸ்ட் சின்னதுல இருந்து போ பாரு. என்ன இருந்து போவோம்ப்பா. பின்னாடி இருக்கு. பின்னாடி இருக்குதா? அப்படியே என்னென்ன இருக்குன்னு எடுத்து காமிக்கிறேன். ஏன் 500 ரூபாய் காசு இருக்குப்பா. இதுல ஒண்ணுமே இல்ல. அதுல ஒண்ணுமே இல்ல. சரி அடுத்த ஜிப்பு தர. ஜிப்ல ஒண்ணுமே இல்ல. சரியா பாருங்க. அடுத்த ஜிப்ல ஒண்ணுமே இருக்காது. ஏய் நசமால ஒண்ணு இல்லப்பா. நம்புங்க. அடுத்த ஜிப்ல இருக்கு பர்ஸ். இது வந்து என் தம்பிக்கு. இரு அதை வச்சுக்க பாரு. இரு அதை பிரி. இது பிரிச்சு இதுல என்னன்னு பாப்போம். ஏன்னா வந்து கல்யாண நாள் வந்து எல்லாருக்குமே 4 பேரும் அவங்க ஃபேமிலி. ஆனால் எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி நாங்கள் கிஃப்ட் வாங்கியிருக்கோம். சாக்லேட் வந்து பிள்ளைங்க காட்டு என்னென்ன வாங்கியிருக்கோம். பூ இருக்குது உள்ள. அப்புறம் அவங்க 2 பேரும் கிஃப்ட் வாங்கி கொடுத்தா பிள்ளைங்க கஷ்டப்படுங்களா, அதுக்காக ஆளுக்கு ஒரு சாக்லேட்டு. நீ வாங்கிக்க போ. நீ வாங்கிக்க. அக்காவுக்கு ஒன்று கொடுங்க. உனக்கு ஒரு கிட்கேட்டு. அடுத்து பூ இருக்கு. வைங்க. அவ்வளோதான் முடிஞ்சிட்டா. பூ எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ வந்து என் தம்பிக்குள்ள கிஃப்ட் அவன் பிரிக்கணும். ஏன்னா என் தம்பி யூஸ் பண்ணணும்ல, அதுக்காக தான். அதனால அவனுக்கு வந்து எப்பயுமே பர்ஸ் தான். டூர் போகிறதுக்கு வந்து பர்ஸ் என்ன 500 இருக்கு. இப்போ என்ன சண்டை வரக்கூடாதுன்னா ஆளுக்கு 500 ரூபா வச்சிருக்கோம். பணம் சேர்க்கணும். செலவு பண்றதுக்கு வைக்கல. செலவு பண்ணாம கைராசிக்காரர் பாப்போம். ஓகே ரொம்ப நன்றி எல்லாரும் வாங்கி தந்ததுக்கு. சரி அவ்வளோதான். இந்த கிஃப்டோட வந்து ஒரு வீடியோ இதோட முடிக்க போகிறோம். ஃபைனலாக ஒரு கிஃப்ட்டை கொடுத்து முடிக்கலாம்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆமாம், சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட்டை கொடுத்து இந்த வீடியோ இதோட முடிக்க போகிறோம். என்னன்னு நான் எடுத்துகிட்டு வரேன். இருக்கேன் நான் தான் வருவேன். மனாவோட வந்து கனவு நிறைவேற போகுது. அதை நிறைவேற்றுறதுக்காக நான் வாங்கிட்டு சொல்ல மாட்டோம். நீங்க யாராச்சும் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இது மூலமா என்ன வீடியோ வரும்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதுக்குள்ள வீடியோ வந்து எப்போ கூடிய சீக்கிரத்திலே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல்லே வரும், இவங்க சேனல்லே வரும். கண்டிப்பா வீடியோ போடுவோம். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிடும். நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா பாய் சொல்லுங்க.